Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் ஜென்னிஃபர் அத்தியாயம் 10. ஒரு நாள் தனது அலுவலக அறையை பகிர்ந்து கொண்டிருக்கும் துப்பறியும் நிபுணர் கென்னத்திடம், நீங்கள் எனக்கு ஒரு ஒத்தாசை செய்ய வேண்டும். ஒரு மனிதரை பற்றி சில விவரம் துப்பறிந்து சொல்ல முடியுமா என்றாள் ஜென்னிஃபர். சொல்ல தாராளமாக செய்கிறேன் என்றார் கென்னத். அவர் பெயர் வார்னர், ஆடம் வார்னர். அவளை ஆச்சரியத்துடன் பார்த்தார் கென்னத். வார்னர் என்ற சொன்னாய்? சரிதான் போ. அவனை பற்றி துப்பறியவே தேவையில்லை, பேப்பர்களை படித்தாலே போதும். உங்களுக்கு தெரியுமா அவரை பற்றி? நாற்காலியை அவள் அருகே இழுத்து போட்டுக்கொண்டார் கென்னத். விரல்களை கூடாரமிட்டு கொண்டார். சொல்லட்டுமா? பெரிய சட்ட நிறுவனத்தில் அவன் கூட்டாளி, பெரிய பணக்கார குடும்பம், வயது 30 இருக்கும். ஜெனிஃபர் வியந்தாள். இவ்வளோ விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் குறும்பாக கண் சுமிட்டினார். என்னவோ சாதாரணமாக நினைத்திருக்கிறாய் நீ. பெரிய பெரிய இடங்கள் எல்லாம் எனக்கு ஆள் இருக்கிறதம்மா. பாராளுமன்றத்துக்கு வார்னரை நிறுத்தப் போவதாக பேச்சு அடிபடுகிறது. ஜனாதிபதி பதவியை கூட அவன் ஒரு கை பார்க்கலாம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அவனிடம் ஒரு அலாதியான கவர்ச்சி இருக்கிறது. அவருடைய கவர்ச்சியை பற்றி என்னிடமா சொல்கிறீர்கள் என்று எண்ணிக்கொண்டாள் ஜெனிஃபர். சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்கிற மாதிரி குரலை வைத்துக்கொண்டு அடுத்த கேள்வியை கேட்டான். அவருடைய குடும்ப வாழ்க்கை எப்படி? அவளை விசித்திரமாக பார்த்தார் அவர். கடற்படை துறையில் முக்கிய காரியதரிசியாக இருந்த ஒருவரின் பெண்ணை அவன் கல்யாணம் செய்து கொண்டிருக்கிறான். சட்ட நிறுவனத்தில் அவனது கூட்டாளியான நீதாமின் உறவுக்கார பெண் அவள். பொசுக்கென்று தொய்ந்தது ஜெனிஃபரின் இதயம். கடைசியில் அவ்வளவுதானா? அவளையே கூர்ந்து கவனித்தவாறு இருந்தார் கென்னத். ஜெனிஃபரின் கேள்விகள் அவருக்கு புதிராக இருந்தன. வார்னரை பற்றி எதுக்காக இந்த திடீர் விசாரணை ஜெனிஃபர்? ஒன்றுமில்லை, சும்மா ஒரு ஆவல் தான். கென்னத் புறப்பட்டு போய் வெகு நேரமான பின்னும் ஜெனிஃபர் எழுந்திருக்கவில்லை. வார்னரை பற்றிய சிந்தனை செய்தவாறு உட்கார்ந்திருந்தாள். ஏன் தான் இப்படியெல்லாம் எண்ணுகிறேன்? சும்மா ஒரு தொழில் மரியாதைக்காகத்தான் நம்மை விருந்துக்கு கூப்பிட்டிருக்கார். அதுவும் ஏப்ரஹாமின் வழக்கில் வெற்றி பெற்றதற்கு வாழ்த்து தெரிவிக்கத்தான். ஆனால் வாழ்த்தை தான் டெலிஃபோன்லேயே சொல்லிவிட்டாரே, அப்புறம் என்ன? சரி, எதுவானால் என்ன? அவரை மறுபடி பார்க்கப் போகிறோம். அவருக்கு கல்யாணமாகிவிட்டது என்பதை பேச்சின் போது சொல்லுகிறாரா? பார்க்கலாம். சொல்ல மாட்டார். எதற்காக அதை சொல்ல வேண்டும்? வெள்ளிக்கிழமை இரவு அவருடன் விருந்து சாப்பிடப் போகிறேன். அத்தோடு எல்லாம் முடிந்துவிடும். ஏன் சும்மா மனசை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டும்? வெள்ளிக்கிழமைக்குள் 2 முக்கியமான நிகழ்ச்சிகள் நிகழ்ந்தன. ஒன்று, சமன்கள் கொண்டு போய் கொடுப்பதற்காக அவளை அமர்த்தியிருந்த சட்ட நிறுவனத்தின் அதிபர் தங்களிடம் வழக்கறிஞராக சேர்ந்து கொள்ளும்படி ஜெனிஃபரை கூப்பிட்டார். பிற்பாடு தங்கள் கம்பெனியில் ஒரு கூட்டாளியாகவும் சேர்த்துக் கொள்வதாக சொன்னார். ஜெனிஃபர் ஒப்புக்கொள்ளவில்லை. சொந்தமாக தனியாக வக்கீல் தொழிலை நடத்தப் போவதாக சொல்லிவிட்டாள். இன்னொன்று, வசதியான வேறொரு இடத்துக்கு ஜெனிஃபர் தன் அலுவலகத்தை மாற்றினாள். துப்பறியும் நிபுணர் கென்னத்தும் ஜெனிஃபருடன் ஜாகை மாற்றினாள். சிந்தியா என்ற இளம் பெண்ணை உதவிக்கு அமர்த்தி கொண்டாள் ஜெனிஃபர். கென்னத் உள்ளே வந்தார். அங்கே என் அறையில் தனியே இருக்க போர் அடிக்கிறது, எங்கேயாவது வெளியே போய் வரலாம் பாய் என்று அழைத்தார். சில கேஸ் கட்டுகளை படிக்க வேண்டியிருந்தது அவளுக்கு. இருந்தாலும் கென்னத் அவளுடைய ஆத்ம நண்பராகிவிட்டதால் அவருக்கு ஏமாற்றம் கொடுக்க அவளுக்கு விருப்பமில்லை. அவருடன் புறப்பட்டாள். வெள்ளிக்கிழமை இரவு ஒரு நடன நிகழ்ச்சிக்கு போகலாமா? 2 டிக்கெட் வாங்கியிருக்கிறேன் என்றார் அவள். சாரி, வெள்ளிக்கிழமை இரவு எனக்கு ஒரு வேலை இருக்கிறது என்றாள் அவள். ஓ என்று மட்டுமே சொன்னார் அவர். ஏமாற்றம் அவர் முகத்தில் தெரிந்தது. கென்னத்தை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சில சமயம் அவருக்கு தெரியாதபடி அவரை கவனிப்பாள். தன்னையே அவர் உற்று பார்த்து கொண்டிருப்பது தெரியும். தன் சிநேகிதர்களை பற்றியோ குடும்பத்தை பற்றியோ அவளிடம் பேசியதே கிடையாது. அவர் மனைவி தற்கொலை செய்து கொண்டாள் என்று மட்டும் அறிவாள். தனிமை அவரை வாட்டுகிறது. ஏதாவது ஒரு விதத்தில் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற விதத்தில், என்ன விதத்தில் என்று தான் தெரியவில்லை. வெள்ளிக்கிழமையே நீ எப்போது வரப்போகிறாய்? வராமலே இருந்து விடுவாயோ? வார்னருடன் விருந்துண்ணும் நாள் நெருங்க ஜெனிஃபருக்கு இருப்பு கொள்ளவில்லை. வேலையில் புத்தியை செலுத்துவது கஷ்டமாயிருந்தது. அவளையும் அறியாமல் அவள் எண்ணங்கள் வார்னரை சுற்றியே ஓடிக்கொண்டிருந்தன. இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம் என்று அவளுக்கு புரிந்தது. வாழ்க்கையில் ஒரே ஒரு முறைதான் வார்னரை பார்த்திருக்கிறோம். ஆனாலும் மனத்திலிருந்து அவரை அகற்ற முடியவில்லையே. எதனால்? அது நன்றி உணர்ச்சி தான். வக்கீல் தொழிலிருந்து அவளை நீக்க முயற்சி நடைபெற்ற போது அவர்தான் காப்பாற்றினார். பிறகு நமக்காக கட்சிக்காரர்களை அனுப்பினார். அதனால் நமக்கு ஏற்பட்ட நன்றி உணர்வு தான் இது என்று தனக்குத்தானே சமாதானம் செய்து சொல்லிக்கொண்டான். ஆனால் அந்த நன்றி உணர்வுக்கும் மேலாக ஏதோ ஒன்று மனத்தில் உதித்திருக்கிறதை விளங்கி கொள்ள முடியாத அந்த ஏதோ ஒன்றின் பெயர் என்ன? இப்படி ஒரு உணர்ச்சியை இதற்கு முன்பு அவள் அனுபவித்தது கிடையாது. இப்படி ஒரு ஈடுபாடு வேறு எந்த ஆணிடமும் அவளுக்கு ஏற்பட்டதில்லை. வார்னரின் மனைவி எப்படி இருப்பாள்? யோசித்து பார்த்தாள். நவநாகரிக அழகியாக இருப்பாள். வேலைக்கு ஒரு அழகு நிலையத்துக்கு போய் அலங்காரம் செய்து கொண்டு வனப்பு தேவதையாக பவனி வருவராக இருப்பாள். வெள்ளிக்கிழமை காலை ஒரு அலங்கார நிலையத்துக்கு போனாள் ஜெனிஃபர். முடி அலங்காரம் செய்து கொண்டாள். அந்த
நிலையத்துக்குத்தான் எல்லா மாடல் அழகிகளும் போகிறார்களாம். காரியதர்சி சிந்தியா சொல்லியிருந்தால் 10 மணிக்கு அங்கே வருவதாக நேரம் ஏற்பாடு செய்திருந்தால் வேண்டாம் என்று தோன்றியது. வரவில்லை என்று 10:30 மணிக்கு ஃபோன் பண்ணி தெரிவித்தாள். வருகிறேன் என்று மறுபடியும் 11 மணிக்கு சொன்னாள். சாப்பிட கூட பொறுமை இருக்கவில்லை. துணிக்கடைக்கு போய் புதிய உடைகள் வாங்கி கொண்டாள். அதற்கேற்ற நிறத்தில் ஒரு கைப்பையும் வாங்கி கொண்டாள். இதெல்லாம் கட்டுப்படியாகாத செலவுகள் என்று அவளுக்கு தெரிந்தே இருந்தது. ஆனால் தன்னை அடக்கிக் கொள்ள அவளால் முடியவில்லை. வழியில் வாசனை பொருட்கள் விற்கும் கடை இருந்தது. ஏதோ ஒரு வேகத்தில் அங்கேயும் நுழைந்தால். உயர்ந்த ரக சென்ட் வாங்கி கொண்டாள். ஜென்னிஃபர், உனக்கு பைத்தியம்தான் பிடித்திருக்கிறது என்று உள்ளிருந்து ஒரு குரல் ஒலித்தது. அந்த ஆள் கல்யாணமானவர், நீ நினைக்கிறபடியெல்லாம் நடக்காது. அந்த குரலை அலட்சியம் செய்தாள். 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு கிளம்பிவிட்டாள். குளிப்பதிலும் உடை மாற்றிக்கொள்வதிலும் 2 மணி நேரம் செலவழிந்தது. பிறகு கண்ணாடி முன் நின்று தன்னைத்தானே ஆராய்ந்து கொண்டால். முடியை பிரித்து வேறு விதமாக கட்டிக்கொண்டால். பரவாயில்லை, இப்போது நன்றாயிருக்கிறது. நான் ஒரு வக்கீல் இன்னொரு வக்கீலுடன் விருந்துணப் போகிறேன், அவ்வளவுதானே. அதற்கேன் இப்படி அலட்டிக்கொள்ள வேண்டும்? கதவை சாத்தி கொண்டு புறப்பட்ட போது ரோஜாவும் மல்லிகையும் கலந்த ஒரு மெல்லிய மனம் அவளிடமிருந்து வந்து கொண்டிருந்தது. வார்னர் வரச் சொல்லியிருந்த ஹோட்டல் வெகு ஆடம்பரமாக இருந்தது. ஜொலிக்கும் நகைகளும் விலையுயர்ந்த உடைகளும் அணிந்த சீமாட்டிகள் கணவன்மார்களும் காதலர்களும் துணை வர பார்க்கும் இடமெல்லாம் பளபளவென்று நடனமாடினார்கள். பெரும் புள்ளிகள் என் விலாசங்கள் அடங்கிய புத்தகம் இருக்குமே, ஹூஸ் ஹூ, அதுபோல இருக்கிறது இந்த ஹோட்டல் என்றாள் ஜெனிஃபர். நீ வந்த பிறகுதான் இதற்கு களை கட்டியிருக்கிறது என்றான் வார்னர். ஜெனிஃபருக்கு முகம் சிவந்தது அந்த புகழ்ச்சியை கேட்டு. முட்டாள் மனமே, வேண்டாம், இதிலெல்லாம் மயங்காதே என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள். இதே இடத்துக்கு இதே வார்னர் இன்னும் எத்தனை பெண்களை அழைத்து வந்திருக்கிறாரோ. பாவம், இவர் மனைவி வீட்டில் இவருக்காக காத்து கொண்டு உட்கார்ந்திருப்பாள். இவருக்கு கல்யாணமாகிவிட்டது என்பது இவர் அழைத்து வரும் பெண்களுக்கு தெரிந்திருக்குமோ? அவர்களுக்கு சொல்ல மாட்டார், ரகசியமாகவே வைத்திருப்பார். ஆனால் எனக்கு உண்மை தெரியும் மிஸ்டர் வார்னர், என்னை ஏமாற்ற முடியாது. பானங்களும் சிற்றுண்டிகளும் வரவழைத்தான் வார்னர். ஜெனிஃபர் அவனை பேச விட்டுவிட்டு தான் அதிகம் பேசாமல் இருந்தால். வேடிக்கையும் விளையாட்டும் புத்திசாலித்தனமாய் அவன் பேசினான். அதிலெல்லாம் வாங்கிவிடக்கூடாது என்று அவள் எச்சரிக்கையாக இருந்தாள். ஆனால் அது அவ்வளவு சுலபமாக இருக்கவில்லை. அவன் குட்டிக்கதைகளும் வேடிக்கை விஷயங்களும் சொன்னபோது தன்னை மறந்து சிரித்தாள். நீங்கள் எனக்காக நிறைய கட்சிக்காரர்களை அனுப்பினீர்கள், அதற்கு தேங்க்ஸ் சொல்லவே சந்தர்ப்பப்படவில்லை எனக்கு என்றாள் அவள். 2-3 வரை உங்களுக்கு ஃபோன் பண்ணினேன். ஆனால் ஆமாம் சொன்னார்கள் என்றவன் சிறிது தயங்கிவிட்டு, நான் வேண்டுமென்றுதான் உன்னை திருப்பி கூப்பிடவில்லை, நீ தப்பாய் நிறுத்திவிடப் போகிறாயே என்று பயமாயிருந்தது. அவள் நெஞ்சு படபடுத்தது. அடுத்து அவன் என்ன சொல்லப் போகிறான் என்பதை அவளால் ஊகிக்க முடிந்தது. கல்யாணமான எல்லாரையும் போல இவரும் பொய் சொல்லப் போகிறார். அப்படி சொல்லுகிறவர்களுக்கு கண்டால் அவளுக்கு வெறுப்பு ஏற்படுவது வழக்கம். வார்னரை அவள் வெறுக்க தயாராக கடவுளை, இவர் பொய் சொல்லாமல் இருக்க வேண்டுமே என்று எண்ணிக்கொண்டான். வார்னர் மேலே சொன்னான், ஜெனிஃபர், உனக்கு ஒரு விஷயம் சொல்ல வேண்டும், நான் கல்யாணமானவன். பயந்தபடி இல்லாமல் அவன் உண்மை பேசியதும் அவள் திகைத்து போனான். வார்னர் ஒரு வறண்ட சிரிப்புடன், என்னை மன்னித்துவிட ஜெனிஃபர், இதை நான் முன்பே உனக்கு சொல்லியிருக்க வேண்டும் என்றான். ஜெனிஃபருக்கு குழப்பமாக இருந்தது. பின்னே என்னை இங்கே விருந்துக்கு கூப்பிட்டது ஏன்? உன்னை மறுபடியும் பார்க்க வேண்டும் போல இருந்தது, பார்த்தே ஆக வேண்டும் என்று தோன்றியது. பிரம்மாண்டமான அலை ஒன்று தன்னை வீழ்த்தி அடித்து கொண்டு போவது போல இருந்தது அவளுக்கு. வார்னர் தன் மனத்தில் இருப்பதையெல்லாம் சொல்லிக் கொண்டு போக போக அவள் திறந்தவாய் மூடாமல் கேட்டுக்கொண்டிருந்தாள். அவன் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை என்று அவளுக்கு தெரிந்தது. ஏனெனில் தன் உள்ளம் என்னென்ன நினைக்கிறதோ அதையெல்லாம் தான் வார்னர் சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஜெனிஃபர், உனக்கு வருத்தம் ஏற்படுத்தி விட்டேனோ? வார்னர் நான் என்று தடுமாறினாள் ஜெனிஃபர். ஒருவர் தொடக்கூட இல்லை. என்றாலும் தான் அவனுடைய கைகளுக்குள் சிறைப்பட்டு விட்ட மாதிரி இருந்தது அவளுக்கு. உங்கள் மனைவி பற்றி ஒன்றும் சொல்லவில்லையே என்றாள். மேரிக்கும் எனக்கும் கல்யாணமாகி 15 வருஷமாகிறது. எங்களுக்கு குழந்தை இல்லை. அவளுக்கு நாங்கள் குழந்தை வேண்டாம் என்று இருக்கிறோம். கல்யாணமான போது எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப சின்ன வயசு. எங்கள் 2 குடும்பத்துக்கும் சிநேகம். அவளுக்கு 18 வயதான போது அவள் அப்பா அம்மா 2 பேரும் ஒரு விமான விபத்தில் இறந்து விட்டார்கள். மேரிக்கு யாருமே இல்லை. துக்கத்தில் பைத்தியமே பிடித்தவள் போலாகிவிட்டால். நாங்கள் கல்யாணம் செய்து கொண்டோம். அவள் மீது இவருக்கு காதல் இல்லை, இரக்கத்தின் பேர் கல்யாணம் செய்து கொண்டிருக்கிறாள். ஆனால் கண்ணியமானவராக அதை வெளியே சொல்ல இஷ்டப்படவில்லை என்று ஜெனிஃபர் புரிந்து கொண்டாள். மேரி அற்புதமான பெண், எங்களுக்குள் ரொம்ப ஒற்றுமை என்றான் அவன். கேட்ட வரையில் போதும், ஓடிவிடு என்று அவளுடைய மூளையின் ஒவ்வொரு அணுவும் சொல்லிற்று. கல்யாணமான ஆண்களிடமிருந்து நழுவது எப்படி என்று அவளுக்கு தெரியும். இருந்தாலும் இப்போது நழுவது கஷ்டமாக இருந்தது. ஆனாலும் இனிமேலும் தன் மனத்தை ஓடவிட்டால் பிறகு திரும்ப பிடிக்கவே முடியாது என்று உணர்ந்தவளாக வார்த்தைகளை அளந்து சொன்னாள். வார்னர், உங்களை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. இருந்தாலும் கல்யாணமான ஆண்கள் என்றால் நான் கொஞ்சம் எட்டியேதான் இருப்பது வழக்கம். கண்களின் நாணயமும் பரிவும் தெரிய அவன் புன்னகை செய்தான். எனக்கும் கூட திருட்டுத்தனமான சிநேகிதங்கள் பிடிக்காது. உன்னோடு இருக்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. உன்னை பற்றி எண்ணும்போது எனக்கு பெருமையாக இருக்கிறது. நாம் அடிக்கடி சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஜெனிஃபர் என்றான்.
சந்தித்து என்ன ஆகப் போகிறது என்று சொல்ல வாய் எடுத்தவள், ஓ அதற்கென்ன, சந்தித்தால் போச்சு என்றாள். மாதத்துக்கு ஒரு முறை சந்திக்கலாம், அதனால் ஒன்றும் குடி முழுகி விடாது என்று மனத்துக்குள் எண்ணிக்கொண்டாள். அலுவலகத்தை புது இடத்துக்கு மாற்றிய பிறகு ஒரு நாள் ராயன் பாதிரியார் வந்தார். 3 அறைகளையும் சுற்றி பார்த்துவிட்டு, இடம் ரொம்ப நன்றாக இருக்கிறது ஜெனிஃபர், பிரமாதமாய் முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறாய் இல்லையா என்றாள். ஏதாவது வேலையாக வந்தீர்களா ஃபாதர்? சொல்லுங்கள் தயங்காமல் என்றாள் அவள். அவர் முகம் மலர்ந்தது. ஆமாம் ஜெனிஃபர், நீ ரொம்ப பிஸியாக இருப்பாள், இருந்தாலும் நீயே கேட்பதால் சொல்கிறேன். எனக்கு தெரிந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை, அவளுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டுவிட்டது. உன் ஒருத்தியால் தான் அவளை உதவ முடியும். அழைத்து பாருங்களேன், பேசுகிறேன் என்றாள் ஜெனிஃபர். அவளால் இங்கே வர முடியாது, நீ தான் அவளை போய் பார்க்க வேண்டும் என்றார் பாதிரியார். போய் பார்த்தபோது ஜெனிஃபருக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி தொடரும்.